கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக துதியின் அலைகள் என்கின்ற நிகழ்விலே நாங்கள் அனைவரும் இந்த வேர்பும் தொலைக்காட்சியூடாக இணைந்து ஆண்டவரை தியானிக்க, அவரை போற்றி புகழ ஒன்றாகின்ற தருணம் இது. அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு நானே வாழ்வு தருகின்ற உணவு என்று சொல்லி, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை அருந்துங்கள், என்னை உண்ணுங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறார். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த உணவு நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயணத்திலே அந்த இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே உணவென்று இருந்த பொழுது ஆண்டவராகிய கடவுள் அந்த அற்புதத்தை செய்தாரே, அந்த மன்னாவை பொழிய செய்து அந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினாரே, வாழ்வை கொடுத்தாரே. அதே ஆண்டவர் தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்பி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து மண்ணகத்திலே வாழ்ந்த அந்த மகன், அவர் இறப்பதற்கு முன்னர் தன்னுடைய உடலை, தன்னுடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களுக்காக கொடுத்து, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை அருந்துங்கள், இதை உடைத்து நீங்கள் உண்ணுங்கள் என்று சொன்னாரே. என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே, இந்த அருளின் காலத்திலே அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையோடு, குறிப்பாக இன்றைய இந்த தருணத்திலே அந்த பெரிய வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு செய்த அந்த அற்புதமான அந்த காரியத்தை நாங்கள் நினைத்து தியானிக்க இருக்கிறோம். ஆகவே ஒருமனப்பட்டு இந்த பாடலிலே நாங்கள் இணைந்து கொள்வோம். வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணுமேவர் பசியை அறிந்திடா. எனது உணவை உண்ணுமேவர் பசியை அறிந்திடா. என்றும் எனது குருதி பருகுமேவர் தாகம் தெரிந்திடா. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். இயேசு ஆண்டவர் அந்த இறுதி ராவுணவு வேளையிலே அந்த அப்பத்தை எடுத்து அதை உடைத்து, இது என்னுடைய உடல், இதை நீங்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று சொல்லி, இது உங்களுக்காக கையளிக்கப்படுகின்ற, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய உடல், நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த அப்பத்தை, என்னுடைய உடலை எடுத்து நீங்கள் அருந்துங்கள் என்று சொல்லி சொன்னாரே.
அந்த ஜேசு ஆண்டவரை நாங்கள் உண்கின்ற வேளையிலே, பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இது ஒரு வெறும் அடையாளம் அல்ல. ஜேசு ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அந்த நற்கருணையிலே எப்பொழுதும் நித்திய பிரசன்னம் வீற்றிருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை. ஜேசு ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த நேரம் வந்த பொழுது அவர் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அவர் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவர் இறுதி வரை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய உடனிருப்பை அந்த அப்பத்திலும் ரசத்திலும் அவர் கொடுத்தாரே. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் இந்த அழகான பாடலை. ஜேசு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் பாடுவோம். உம்முடைய பிரசன்னத்துக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தடுமாறுகின்ற வேளையிலே ஆண்டவரே, பல தருணங்களிலே நாங்கள் எப்படி செல்வது என்று சொல்லி தடுமாறுகின்ற வேளையிலே உம்முடைய உடனிருப்பு எங்கள் மத்தியிலே இந்த நற்கருணை ஊடாக இருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். லூக்கா நற்செய்தியிலே 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காண்கின்ற அந்த எம்மாவூஸ் சீடர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, அவர்களுடைய நம்பிக்கை தகர்ந்து போன நிலையில தங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி அவர்கள் மறுபடியும் செல்லுகின்ற அந்த தருணத்திலே மனித மட்டத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடைந்து போன நிலையில அவர்கள் மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையில நிலம் பார்த்து கவலையோடு அவர்கள் நடந்த அந்த தருணத்திலே, ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட நடந்து சென்றீரே. அந்த எம்மாவூஸ் சீடர்கள் சென்றடைந்த வேளையில அவர்கள் உம்மை பார்த்து, மாலை நேரம் ஆகிவிட்டது, பொழுதும் சாய்ந்து விட்டது. அப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருள் சூழ்ந்து இருக்கிறது, நம்பிக்கை இழந்த நிலைகள் பல இருக்கின்றன. ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும், எங்களோடு வந்து தங்கும் என்ற வேளையிலே ஆண்டவரே அந்த எம்மாவூஸ் சீடரை நோக்கி நீர் சென்றீரே, அவர்களுடைய வாழ்க்கைக்குள் சென்றீரே, அவர்களுடைய வீட்டுக்குள் சென்றீரே. அவர்களோடு அமர்ந்து அந்த அப்பத்தை பிட்ட வேளையிலே உம்முடைய பிரசன்னம் அந்த வேளையிலே மறுபடியும் உதயமானது. இந்த நற்கருணையிலே இயேசு ஆண்டவருடைய அந்த உடனிருப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த பெரும் கொடை அது. இந்த உணவை உண்ணுகின்ற எவரும் பசியை அறிய மாட்டார்கள். ஆண்டவரே, இந்த உலகில் இருக்கிற என்ன உணவை உண்டாலும் ஆண்டவரே நீர் தருகிற அந்த உடனிருப்பு என்பது இந்த உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் மேலான பெரும் கொடை. ஜேசு ஆண்டவரை இந்த வேளையிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஜேசு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி, வாருமையா என்று சொல்லி, ஜேசுவே வாங்க என்று சொல்லி நாங்கள் அழைப்போமா?
இயேசுவே வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்குள் வாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நிரப்புங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் சூழ்ந்த நிலைகளை ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். நாங்கள் நன்றி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நிரப்புவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. நாங்கள் முன்னோரில் மடிந்து போயின யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற அந்த பயணத்திற்காக உம்முடைய பிரசன்னம் என்னாலும் நற்கருணையிலே வீற்றிருப்பதற்காக, மகிமையான அந்த பிரசன்னங்களை தாங்குவதற்காக, எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசுவதற்காக, எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த வழி காட்டுதலை தருவதற்காக, அந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்வோம். ஒருமனப்பட்டு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்புக்கு நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இரண்டாவது சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களால் உணர்ந்து கொள்ளுகின்ற அந்த பாதுகாப்பு உணர்வு பல வேளைகள்ல வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் எனக்காக அவர் இருக்கிறார் என்கின்ற அந்த உறுதிப்பாடு எங்கள் உள்ளத்திலே தோன்றக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நினைத்து இந்த அழகான பாடலை நாங்கள் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பை எண்ணும் பொழுது என்னுடைய உள்ளத்திலே எழுகிற அந்த சங்கீதம், அந்த மகிழ்ச்சி. இயேசுவே ஆண்டவரே, என் தெய்வமானவரே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு, உம்முடைய கைகளை பிடித்து கொண்டு, உம்முடைய உடனிருப்பை தியானித்துக் கொண்டு நான் என் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் பொழுது ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியோடு முன்னோக்கி செல்ல முடியும் என்று சொல்லி பாடுவோமா? உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது என்னும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே.
நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமேனில் நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. சங்கீதம். இதோ நான் கதவருகே நின்று கொண்டு அந்த கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி, அந்த கதவை யாராவது திறந்தால், எனது குரலை கேட்டு யாராவது திறந்தால் நான் உள்ளே நுழைந்து அவரோடு விருந்துண்பேன் என்று சொல்லி திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 20 நாங்கள் காண்கிறோம். இதோ நான் கதவருகில் நின்று அந்த கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு ஆண்டவர் நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து எந்த வேளையிலும் எங்களோடு உறவாட எங்கள் இதயத்தை தட்டிக் கொண்டிருக்கிறார். எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்காக அவர் அந்த கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கதவை திறக்கின்ற அந்த தருணத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைவார். அவர் எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டார். பல வேளைகளில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பல தடைகளை போட்டு எங்களுடைய இதயங்களை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம். எங்கள் இதயங்களை நாங்கள் கடினமான இதயங்களாக, கல்லான இதயங்களாக, ஒரு சில வேளைகளில் வாழ்க்கை அனுபவங்கள் எங்கள் இதயங்களை கல்லாக்கி இருக்கிறது. பாரமான அனுபவங்கள், சுமைகள் எங்கள் இதயங்களை கல்லாக்கி இருக்கிறது. இந்த தருணத்திலே அந்த ஆண்டவர் உங்கள் இதயங்களை தட்டுகிறார். அந்த இதயத்தை தட்டுகின்ற அந்த வேளையிலே என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ள கதவை திறந்து வைத்து, அந்த வரியை நாங்கள் திரும்ப பாடுவோம். உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கிறேன். இந்த கதவை திறந்து நாங்கள் இயேசு ஆண்டவரை அனுபவிப்போமா? உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமேனி நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உள்ள கதவை திறந்து வைத்து உந்தன் குரலை கேட்கின்றேன். உனது இனிய மொழியுமேனி நம்பிக்கை தீபங்கள் ஏற்றுதே. உன் வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே. தயக்கமும் நீங்கினாள் தடைகளே இல்லையே. அன்பே இறைவா அருளை பொழிவாயே. நன்றி 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 ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவரே, நீர் தருகிற இந்த உறுதிக்காக ஆண்டவரே, எங்களுடைய இதயங்களை தட்டி கொண்டிருப்பவர் நீரே. ஆண்டவரே, எங்களுடைய இதயங்கள் கல்லாகி இருக்கிற இதயங்கள், கடினமாகி போயிருக்கிற எங்கள் இதயங்களை ஆண்டவரே தட்டி திறக்கின்றமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருடைய இதயங்களையும் திறக்கின்ற தருணம் இது. மனித இதயங்கள், காயப்பட்ட இதயங்கள், கடினமாகி போன இதயங்களை இயேசு ஆண்டவரே மருந்தாக மாறி உங்கள் இதயங்களை திறக்கின்ற தருணம் இது. எசேக்கியேல் இறைவாக்கினர் தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வார்த்தை, உங்கள் கல்லான இதயத்தை எடுத்து உங்கள் இதயங்களை வந்து மறுபடியும் அவர் சதியான இதயத்தை தருவேன் என்று சொன்னாரே.
அந்த இயேசு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்கள் இதயங்களை திறக்கின்ற நேரம் இது. நன்றி நன்றி என்று மட்டும் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசு ஆண்டவருடைய இரத்தத்தினால் அவர் ஏற்ற அந்த காயத்தினால் நீங்கள் குணமடைந்தீர்கள் என்று சொல்லி பேதுருல நாங்கள் காண்கிறோம். அவர் ஏற்ற காயங்களால் எங்கள் இதயத்தில் இருக்கிற காயங்களை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி 1 பேதுரு 2 அதிகாரம் 24 காண்கிறோம். இரண்டாம் சகோதர சகோதரிகளை நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இயேசு ஆண்டவருடைய நினைவிலே எங்கள் இதயங்கள் துடிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த கல்லா போன இதயங்கள் மறுபடியும் துடிக்க வேண்டும் என்று சொல்லி, மனித இதய காயங்கள் மறை என் வாழ்வே மருந்தாய் மாறணும். உந்தன் நினைவால் உயிரை வளர்க்க அன்பால் இதயம் துடிக்கணும். மனித இதய காயங்கள் மறை என் வாழ்வே மருந்தாய் மாறணும். நண்பர்கள் சூழவே என் சுயநலம் மறையணும். உறவுகள் நிலைக்கவே தியாகத்தில் வளரணும். அன்பே இறைவா அருளை பொழிவாயே. அருளை பொழிவாயே. அழகான வரிகள். ஆண்டவரே, நீர் என் வாழ்வுக்கு மருந்தாக மாற வேண்டும் என்று சொன்ன அழகான வார்த்தை. ஆண்டவரே, நீர் என் வாழ்வுக்கு, உடைந்த என் இதயத்திற்கு நீர் மருந்தாக மாறும். இறைவா, நீர் மருந்தாக மாறும். உம்முடைய வார்த்தை எனக்கு மருந்தாக மாறட்டும். உம்முடைய உடனிருப்பு அந்த நற்கருணை எனக்கு மருந்தாக மாறட்டும். ஒரு சந்தோஷம் அது எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே, உனதாக அழைக்கின்றதே. ஆண்டவரே, யோவான் நற்செய்தியில் நீர் சொல்லி இருக்கிறீர் 16 அதிகாரம் 22 உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லி, உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், அந்த மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியை தருவது உம்முடைய உடனிருப்பு மட்டுமே. ஆண்டவரே, மனித மட்டத்தில் எங்களோட வாழ்க்கையில பல பல பிரச்சனைகள், ஆண்டவரே, விபரிக்க முடியாத வேதனைகள், சில வேளைகளில் தனிமை, ஆண்டவரே, சில வேளைகளில் எங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைகள். ஆனால் எங்களுக்காக நீர் இருக்கிறீர் என்கின்ற ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வழிகாட்டுகின்ற அந்த கோல் ஆண்டவரே எங்களுக்கு முன்னே செல்லும் பொழுது நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியான உள்ளத்தோடு என்னால் முன்னோக்கி செல்ல முடியும். ஏனென்று சொன்னால் உம்முடைய பிரசன்னம் என்னோடு இருக்கின்றபடியால் ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. வழி தொடரவே தயக்கமோ தடுக்குதே, தயக்கமும் நீங்கினார் தடைகளே இல்லை. அன்பே இறைவா அருளை பொழிவாயே. உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம், அது எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். என் இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தையே
என் வாழ்வையே உனதாக அழைக்கின்றதே. எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியாக, எங்கள் வாழ்வின் நிம்மதியாக இருப்பவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.